படம் உண்மையிலேயே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். படைத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப 2-3 டேட்டில் வச்சு மிஸ் ஆகி இந்த டேட்டில் வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தேன். ஆனால் படத்தில் ஹீரோவோட ஆக்டிங் உண்மை பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கதையில் பெஸ்ட்டே இல்லை, அந்தளவுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா கதையை நம்பி தான் வந்தேன். இந்த ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னமோ பண்ணுறாங்கடா யானை வச்சு, ஏதோ கும்கி ஸ்டைலில் இருக்கும், அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதோ சாயில் ஏதோ கொண்டு போயிருப்பான்னு நினச்சி எல்லாமே அப்படி சொதப்ப மாதிரி இருந்துச்சு. படம் ஓகே, ஒன் டைம் வச்சு போகலாம். நான் அது இல்லாமல் விஜயகாந்த் சார் வராரு ரொம்ப நாள் கழிச்சு. அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, அந்த கண்ணுக்கு ஐஸ். சரி என்னடா விஜயகாந்த் சார் ஏதோ கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் போல், அந்த ஏஐ ஒர்க் ஏதோ சிஸ்டத்தை புது சிஸ்டத்தை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க போல வந்து பார்த்தா அப்படியே அவர் பேட் ஆகிட்டாங்க. அதில் என்னடா விஜயகாந்த் சார் காட்டுறாங்க, வராரு, ஃபோன் எடுக்கிறாரு, அப்படின்னு எதுக்கு அது பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே ஏதோ இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். நான் அந்த விஜயகாந்த் சார் வர சீன்லாம் அப்படி யோசிச்சு எனக்கு அப்படியே வீட்டில் போய் மொட்டை நின்று தோணுது. அந்தளவுக்கு குழப்பிட்டாங்க. ஓகே ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோட ஆக்டிங் உண்மை பெஸ்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் நரபலி மேட்ரு, அந்த நரபலி விஷயத்தெல்லாம் எதுக்காக கொண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கதையோடு ஆரம்பிச்சுட்டு அது எங்கெங்கெல்லாம் போய்